வணக்கம் வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 11ஆம் வகுப்பு கணினி தொழில்நுட்பம் பாடப்புத்தகத்தில் இருக்க அலகு 2 சொற்செயலி பாடம் 7 ஆவணத்தில் அட்டவணைகள் பொருள்கள் சேர்ப்பது மற்றும் ஆவணத்தை அச்சிடல். ஸோ இந்த பாடத்திற்கான மதிப்பாய்வின் கீழே கொடுத்திருக்க அனைத்து பகுதிகளுக்கான வினாவிடைகள் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த பாடத்திற்கான பார்ட் 1 வீடியோ. ஸோ முதல்ல நம்ம பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, டேபிள் ஃபார்மட் உரையாடல் பெட்டியை பயன்படுத்தி ஒரு நெடுவரிசையின் அகலத்தை எவ்வாறு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேபிள் மெனுவில் போயிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கட்டளை பயன்படுத்தி நம்ம இது செய்ய முடியும். ஸோ இதுதான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி, எந்த விருப்பத்தை தேர்வு செய்து உரை, அட்டவணை, வரைகலை மற்றும் மற்ற பொருளை ஒரு பொத்தானுக்கு அல்லது பொத்தான்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஆட்டோ டெக்ஸ்ட் ஃபீச்சர் சொல்வோம். ஸோ இதுதான் இதற்கான விடை. மூன்றாவது, இன்சர்ட் பட்டிப்பட்டையில் உள்ள எந்த கட்டளை ஆவணத்தில் பக்க முறிவு சேர்க்க உதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்க முறிவுனா பேஜ் பிரேக் தான், சரிங்களா? ஸோ இன்சர்ட் பட்டிப்பட்டையில் இந்த பேஜ் பிரேக் பயன்படுத்தி நம்ம பக்க முறிவை சேர்க்க முடியும். அடுத்த நான்காவது கேள்வி, இன்சர்ட் டேபிள் உரையாடல் பெட்டி திறப்பதற்கான குறுக்கு வழி சாவி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ Ctrl+F12 தான் இதற்கான சரியான விடை. ஐந்தாவது, டிராயிங் கருவிப்பட்டையில் உள்ள எந்த பணிக்குறி உரைப்பெட்டியை பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் டிராயிங் டூல் பார். இதுல இது டி அப்படின்ற சிம்பிள் இருக்குல்லையா, இந்த பணிக்குறி தான் இதற்கு பயன்படுத்துவோம். ஸோ டி பணிக்குறி தான் பயன்படுத்தணும். ஆனால் டெக்ஸ்ட் பணிக்குறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு மேலே நம்ம கர்சர் கொண்டு போய் வைக்கும்போது, சுட்டியை கொண்டு போய் வைக்கும்போது டெக்ஸ்ட் அப்படின்றது தான் தோணும். ஸோ டெக்ஸ்ட் பணிக்குறி அல்லது டி பணிக்குறி என்பதுதான் சரியான விடை. அடுத்த பகுதி 2க்கான விடைகள் அனைத்தும் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆவணத்தில் ஒரு படத்தை எவ்வாறு சேர்ப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டரில் பார்த்தீங்கன்னா படத்தொகுப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும், பிக்சர் கேலரி. ஸோ இதில் தேவையான படத்தை நம்ம தேர்வு செஞ்சு அதை ஆவணத்தில் சேர்க்கலாம். அப்படி பிக்சர் கேலரியில் இருக்க படங்கள் நமக்கு சரியாக இல்லை, நம்ம வேறு ஒரு படம் தேவை என்றால் எந்த கோப்புரையில் படங்களை எல்லாம் சேமித்திருக்குமோ அந்த கோப்புரைக்கு போயிட்டு அங்கிருந்து தேவையான படத்தை நம்ம தேர்வு செய்தும் நம்ம ஆவணத்தில் சேர்க்க முடியும். ஸோ இதற்கு வழிமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல முதல்ல படத்தை சேர்க்கணுமோ அந்த இடத்துல, அதாவது அந்த ஆவணத்துல அந்த இடத்துல அந்த செருகும் புள்ளியை கொண்டு போய் வைக்கணும். ஸோ அதை வச்ச பிறகு இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர் அப்படின்ற கமாண்ட்ல செலக்ட் பண்ணும்போது ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தோணும். ஸோ அதை கிளிக் செய்யும்போது, அந்த கட்டளையை கிளிக் செய்யும்போது இது மாதிரி இன்சர்ட் பிக்சர் உரையாடல் பெட்டியானது தோன்றும். ஸோ இந்த டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கேலரியில தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிக்சர் கேலரியில் தோன்றும் படம் எது உங்களுக்கு தேவையோ அதை நம்ம தேர்வு செய்யலாம். அப்படி தேவையான படம் இந்த பிக்சர் கேலரியில் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த கோப்புரையில் படங்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறோமோ அந்த கோப்புரைக்கு இந்த பொத்தானை இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணும்போது மற்ற கோப்புரைகளுக்கு செல்ல முடியும். ஸோ எந்த கோப்புரைக்கு வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எந்த கோப்புரைக்கு வேணுமோ சென்று அதில் நமக்கு தேவையான படத்தை தேர்வு செய்து ஓப்பன் அப்படின்ற இந்த பொத்தானை கிளிக் செய்யும் போது நம்ம தேர்வு செய்த படமானது ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது கேள்விக்கான விடை பார்க்கலாம். ஆவணத்தில் சிறப்பு எழுத்துக்களை சேர்ப்பதற்கான வழிமுறைகள் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கணித சமன்பாடுகள் போன்ற சிறப்பு எழுத்துக்கள் பயன்படுத்த தேவை இருக்கும். ஸோ கணித சமன்பாடுகள்ல இந்த ஆல்பா, பீட்டா, பை இதுவை போன்ற சிறப்பு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட விசைப்பலகை, அதாவது கீபோர்டில் இருக்காது. ஸோ அதற்கு பதிலாக இந்த சிறப்பு எழுத்துக்களை எங்கேருந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சர்ட் மெனுவில் போனீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கும். அதை தேர்வு செய்யும்போது ஸ்பெஷல் கேரக்டர் உரையாடல் பெட்டியானது தோன்றும். ஸோ இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர் உரையாடல் பெட்டி. ஸோ இதில் எந்த ஸ்பெஷல் கேரக்டர் வேணுமோ அதை நம்ம தேர்வு செய்து ஓகே கொடுக்கலாம். ஸோ இது இப்போ இந்த சிம்பிள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது இது செருகப்படும். அப்படி இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நமக்கு எந்த எழுத்துரு வகை வேணுமோ அதை முதல்ல தேர்வு செய்யணும். ஸோ அதற்கு இந்த ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் அப்படின்ற எழுத்துரு வகை இருக்கு. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது மற்ற எழுத்துரு வகைகள் தோன்றும். ஸோ அந்த எழுத்துரு வகையை நம்ம தேர்வு செய்து அதில் இருக்க ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம கிளிக் செஞ்சு ஓகே கொடுக்கும்போது அந்த சிறப்பு எழுத்தானது அந்த செருகும் புள்ளி எங்க இருக்கும் அந்த இடத்துல சேர்க்கப்படும். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, ஒரு அட்டவணையில் எவ்வாறு ஒரு சிற்றறையை பல சிற்றறைகளாக பிரிப்பாய் அல்லது பல சிற்றறைகளை எவ்வாறு ஒன்றாக சேர்ப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு குழுவாக உள்ள சிற்றறைகளை ஒன்றாக இணைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிற்றறைகள் அனைத்தையுமே முதல்ல தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்ச பிறகு டேபிளில் போயிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்ற கட்டளை பயன்படுத்தலாம், அல்லது மெர்ஜ் செல்ஸ் பணிக்குறியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேர்வு செய்த சிற்றறைகள் மீது சுட்டியை வைத்து வலது கிளிக் செய்யும் போது மேல் மீட்பு பெட்டியானது தோன்றும். ஸோ அதில் போயிட்டு செல் மெர்ஜ் அப்படின்ற கட்டளை தேர்வு செய்யணும். ஸோ அவ்வாறு தேர்வு செய்யும் போது நம்ம எந்தெந்த சிற்றறைகள்லாம் தேர்வு செஞ்சோமோ அதெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு சிற்றறையாக இணைக்கப்படும். சரிங்களா? அடுத்தது, ஒரு சிற்றறை பல சிற்றறைகளாக பிரிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
முதல்ல அந்த சிற்றறை மேலே செருகும் புள்ளி கொண்டு போய் வைக்கணும். ஸோ கொண்டு போய் வச்ச பிறகு நம்ம டேபிளில் போயிட்டு ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்ற கட்டளை தேர்வு செய்யலாம், அல்லது ஸ்பிளிட் செல்ஸ் பணிக்குறியை பயன்படுத்தலாம், அல்லது மேல்மீட்பு பெட்டியை தோற்றுவிக்க செய்து அதில் வந்து செல்லில் போய் ஸ்பிளிட் அப்படின்ற கமாண்டை வந்து தேர்வு செய்யலாம். ஸோ அவ்வாறு தேர்வு செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்பிளிட் செல்ஸ் உரையாடல் பெட்டியானது தோன்றும். ஸோ இதுதான் வந்து ஸ்பிளிட் செல்ஸ் உரையாடல் பெட்டி. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்பிளிட் செல் இன்டூ 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 2ஆக பிரிப்பதற்கு இந்த எண்ணிக்கை வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. நமக்கு எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அதை வந்து இந்த சுழல் பட்டன்ஸ் இருக்குல்லையா, இந்த பட்டன்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து எண்ணிக்கையை மாற்றம் செய்யலாம், அல்லது டைரக்டா பாயிண்ட் மவுஸ் அங்கே கொண்டு போய் வச்சு சுட்டியை கொண்டு போய் வச்சு தட்டச்சு செஞ்சிடலாம். எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அதை தட்டச்சு செய்யலாம். அதே மாதிரி இந்த செல்லை, அதாவது அந்த சிற்றறை வந்து எப்படி பிரிக்க வேண்டும், அந்த திசையை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றதும் இங்கே இருக்கு. ஸோ ஹரிசாண்டலாக வேணும், அதாவது கிடக்கையாக வேணும் என்னால் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கும் டிஃபால்ட்டா. நமக்கு வந்து நெடுக்கையாக பிரிக்கணும், நெடுவரிசையாக பிரிக்க வேண்டும் என நம்ம இந்த ஆப்ஷன் வந்து தேர்வு செய்யணும். ஸோ இவ்வாறு தேர்வு செஞ்சு கொடுத்த பிறகு நம்ம விரும்பிய எண்ணிக்கையில் அந்த வரிசைகளாகவோ இல்லை நெடுவரிசைகளாகவோ அந்த ஒரு சிற்றறையானது பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரைட்டரில் வேர்ட் ஆர்ட்டின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ட் ஆர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வார்த்தை கலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல இது வந்து ஒரு உரை மாற்றப்படும் சிறப்பு அம்சம். சரிங்களா? ஸோ ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடரை வந்து நம்ம அதற்கு வந்து நிழல் மற்றும் வரைபடங்கள், வண்ணங்கள், 3D எஃபெக்ட் இதெல்லாம் வந்து போன்ற தாக்கங்களை வந்து இந்த வேர்ட் ஆர்ட் மூலமா கொடுக்க முடியும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஆர்ட்ல ஏன் அப்படி கொடுக்குறோம்னா டைட்டில், இந்த சைடு ஹெட்டிங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுப்பதற்கு இந்த வேர்ட் ஆர்ட் பயன்படுத்துவோம். ஸோ அவ்வாறு கொடுக்கும்போது படிப்பதற்கு ரொம்ப எளிமையாகவும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்கும், அதாவது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பகுதி 3க்கான விடைகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, வரைவி கருவிப்பட்டி பற்றி குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த வரையும் கருவிப்பட்டை, இந்த டிராயிங் டூல் பார் பற்றி தான் வந்து நம்ம குறிப்பு எழுத போகிறோம். ஸோ இந்த டூல் பாரை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த நமக்கு எந்த வடிவங்கள் வேணுமோ அந்த வடிவங்களை வந்து நம்ம ஆவணத்தில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த டூல் பார் முதல்ல வரதுக்கு என்ன பண்ணால் வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை தேர்வு செஞ்சோன்னா நிறைய டூல் பார் லிஸ்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அதில் டிராயிங் டூல் பார் வேணும் இல்லையா, அதை வந்து நம்ம தேர்வு செஞ்சு கிளிக் செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த டிராயிங் டூல் பார் ஆனது தோன்றும். ஸோ இதுல நிறைய வடிவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு இந்த டிராயிங் டூல் பாரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஆவணத்தில் எந்த இடத்துல வேணுமோ முதல்ல அந்த இடத்த கிளிக் செய்யணும், வரைய வேணுமோ அந்த இடத்த கிளிக் செஞ்சுட்டு என்ன பண்ணால் அந்த வரையும் கருவிப்பட்டையிலேருந்து இது நமக்கு தேவையான கருவியை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். ஸோ இதில் வந்து நிறைய கருவிகள் இருக்குல்லையா, நமக்கு நீள்வட்டம், டைமண்ட், இது மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் எது வேணுமோ அந்த கருவியை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம சுட்டியை வந்து அந்த தேர்வு செஞ்ச பிறகு என்ன ஆகும், அந்த சுட்டி வந்து அதோட வடிவம், சுட்டியின் வடிவம் வந்து கிராஸ் ஹேர் பாயிண்டராக வந்து மாறும். ஸோ அதை வந்து குறுக்கு வடிவில் உள்ள சுட்டியை வந்து நம்ம ஆவணத்தில் ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு இழுக்கணும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நம்ம இழுக்கிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வடிவமானது தோன்றும். நம்ம சுட்டியை அழுத்துவதை நிறுத்திவிட்டால் அந்த வரைதலுக்கான அந்த தேர்வு வந்து செயலில் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து வேற ஒரு இடத்துல வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது அந்த வடிவமானது மறுபடியும் தோண்டிட்டு இருக்கு. எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து வடிவங்களை வந்து உருவாக்கிட்டே இருக்கலாம், அல்லது வேறு வடிவங்கள் வேணாலும் நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ அவ்வாறு நம்ம வந்து வரைஞ்ச அந்த வடிவம் வந்து தேவையில்லை, அதை ரத்து செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம எஸ்கேப் சாவியை வந்து பயன்படுத்தலாம். நம்ம விசைப்பலகையில் எஸ்கேப் கீ இருக்கு, அதை வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா டிராயிங் டூல் பார்ல போயிட்டு அந்த செலக்ட் பணிக்குறியை பயன்படுத்தி எந்த வரைஞ்ச படம் தேவையிலையோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கீ வந்து பிரஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த செலக்ட் பணிக்குறி. ஸோ இதை பயன்படுத்தி இப்போ ஒரு 5 வண்ணம் வடிவம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா எந்த வடிவம் தேவையிலையோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலீட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வடிவமானது நீக்கப்படும். இப்போ வரைபடத்தின் பண்புகளை வந்து நம்ம மாற்றலாம். ஸோ ஒரு வரைபடம் வந்து வரையப்படும் போது அது டிஃபால்ட்டாக ஒரு கலர்லையும் அதோட லைன் டைப் வந்து ஒரு கலர்லையும் இருக்கும். ஸோ அந்த பண்புகளை மாற்றுவதற்கு நம்ம அந்த வடிவத்தோட டிராயிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கருவிப்பட்டையை வந்து பயன்படுத்தி ஒரு உரையாடல் பெட்டியானது தோணும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான விருப்பங்களை கொண்டு நம்ம அதோட பண்புகளை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டீ பணிக்குறி, இது ஏற்கனவே நம்ம வந்து 1 வேர்ட் ஆன்சரில் பார்த்தோம் இல்லையா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில். ஸோ அந்த டீ பணிக்குறியை பயன்படுத்தி உரைப்பட்டியை தோற்றுவிக்க செஞ்சு அதில் நமக்கு தேவையான உரையை வந்து தட்டச்சு செய்து அது ஆவணத்தில் எந்த பகுதியில் வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க.
அடுத்த கேள்வி, எவ்வாறு ஒரு வரிசை மற்றும் நெடுவரிசையை சேர்ப்பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆவணத்துல ஒரு அட்டவணையில எப்படி ஒரு வரிசை மற்றும் நெடுவரிசை சேர்ப்பாய் என்பதுதான் கேள்வி. ஸோ வரிசைகளை சேர்ப்பது வந்து ரொம்ப சுலபமான வழி. நமக்கு வந்து இந்த அட்டவணையில கடைசியில இருக்க அந்த சிற்றறையில கொண்டு போயிட்டு அந்த டேப் ஸ்பேஸ் நம்ம கீபேட்ல வந்து டேப் கீ இருக்கும் இல்லையா, அந்த கீ ப்ரெஸ் பண்ணாலே வந்து புதிய வரிசையானது தோன்றும். அப்படி இல்லைன்னா வந்து அட்டவணையில வந்து ஒரு வரிசை மட்டும்தான் சேர்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த செருகும் புள்ளியை எந்த சிற்றறைக்கு இடத்துல வந்து வரிசை வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் முதல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் கருவிப்பட்டை இருக்குல்ல, இதுதான் டேபிள் ஃபார்மேட்டிங் கருவிப்பட்டை. இதுல வந்து இந்த இன்சர்ட் ரோ அப்படின்ற ஒரு பணிக்குறி இருக்கு. இதை தேர்வு செய்யும் போது ஒரே ஒரு வரிசையானது அந்த நம்ம தேர்வு செய்த சிற்றறைக்கு முன்னாடி செருகப்படும். சரிங்களா? ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து அந்த ரோவானது இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி இன்சர்ட் காலம் பணிக்குறியை பயன்படுத்தும் போது நம்ம அந்த தேர்வு செய்த சிற்றறைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு புதிய நெடுவரிசையானது புதிதாக தோற்றுவிக்கப்படும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிசைகளை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டேபிளில் போயிட்டு இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ரோஸ் அப்படின்ற கட்டளை வந்து பயன்படுத்த வேண்டும். ஸோ அவ்வாறு பயன்படுத்தும் போது இன்சர்ட் ரோஸ் அப்படின்ற இந்த டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் எத்தனை எண்ணிக்கையிலான வரிசைகள் தோற்றுவிக்கணுமோ அந்த எண்ணிக்கையை இந்த இடத்துல தட்டச்சு செய்யலாம், அல்லது இந்த சுழல் அம்புக்குறிகளை பயன்படுத்தி நம்ம எந்த எண்ணிக்கை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வாறு செஞ்ச பிறகு அதோட பொசிஷனும் வந்து மாற்ற முடியும். ஸோ டிஃபால்ட்டா பிஃபோர் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சிற்றறைக்கு முன்னாடி தான் வந்து வரிசையும் நெடுவரிசையும் வந்து இன்சர்ட் செய்யப்படும். ஸோ அந்த பொசிஷன் வந்து ஆஃப்டர் அப்படின்னு மாத்தீங்கன்னா நம்ம தேர்வு செய்த சிற்றறைக்கு பின்னாடி கீழேயும் அல்லது அடுத்ததும் வந்து நெடுவரிசையானது தோன்றும். ஸோ ஆஃப்டர் அப்படின்றது நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரேடியோ பட்டன்ஸ், ஏதாவது ஒன்று தான் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இது செலக்ட் பண்ண பிறகு நம்ம ஓகே கொடுக்கும்போது அந்த வரிசையானது இன்சர்ட் ஆகும். ஸோ நெடுவரிசைகளுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்சர்ட் காலம் பணிக்குறியை பயன்படுத்தி ஒரே ஒரு நெடுவரிசை வேணா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த இன்சர்ட் காலம் உரையாடல் பெட்டியை வந்து நம்ம தோற்றுவிக்கலாம். ஸோ டேபிளில் போயிட்டு இன்சர்ட் பை காலம்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இன்சர்ட் காலம்ஸ் உரையாடல் பெட்டியானது தோன்றும். ஸோ இதில் வந்து எத்தனை எண்ணிக்கை அப்படின்றது இந்த இடத்துல தேர்வு செஞ்சு கொடுத்துடலாம், அல்லது பொசிஷன் வேணாலும் நம்ம மாற்றிட்டு நம்ம ஓகே கொடுக்கும்போது அத்தனை எண்ணிக்கையிலான நெடுவரிசைகளானது வந்து அந்த அட்டவணையில புதிதாக தோற்றுவிக்கப்படும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்னணியில் உள்ள ஒரு படத்தின் தெளிவை எவ்வாறு மாற்றுவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு படத்தின் வடிவூட்டத்தை மாற்றுவதற்கு நம்ம அதோடைய பிக்சர் கருவிப்பட்டையை வந்து பயன்படுத்தணும். ஸோ பிக்சர் கருவிப்பட்டையை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த படத்தின் மேலே போய் நம்ம கிளிக் செய்யும் போது இந்த பிக்சர் கருவிப்பட்டையானது தோன்றும். சரிங்களா? ஸோ இந்த கருவிப்பட்டையை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த படத்தோட எல்லை, அதனுடைய அளவு, உயரம் மற்றும் அகலம் மற்றும் பின்னணி போன்ற பல்வேறு வடிவூட்டல்களை வந்து செய்ய முடியும். ஸோ இந்த பிக்சர் கருவிப்பட்டில பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு பணிக்குறி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி பணிக்குறி. ஸோ இது டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா 0% தான் இருக்கும். ஸோ இந்த சதவீதத்தை நம்ம கூட்டும் போது அதனுடைய தோற்ற தெளிவானது மாற்றம் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து குறிப்பா நம்ம எழுத வேண்டியது இதற்கான விடையா. ஓகே. ஸோ அடுத்த பகுதி 4க்கான விடையை வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.